ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்கு போய்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்டே வந்துட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி டபுள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. தென் சாரி தென் பின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு ஒரு சின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ணுனா வந்துட்டு இந்த சின்ற கிளாஸ் வந்துட்டு ஏவையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும், பியையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்போ மல்டி நோடில் நம்ம என்ன பண்றோம்னா வந்துட்டு இந்த வெரி அட்வான்ஸ் வந்துட்டு சாரி இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வெரி அட்வான்ஸ் கால்குலேட்டர் என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணும். இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் வந்துட்டு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணும். ஆனா இந்த மல்டிபிள் என்ன ஆகும்னா வந்துட்டு சிஏ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஏவையும் ஆக்சஸ் பண்ணும், பியையும் ஆக்சஸ் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா வந்துட்டு கிளாஸ் பின்னு நான் வந்து வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா கிளாஸ் சின்னு போட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். எதனா வந்துட்டு ஏ கமா பி. ஓகே, இங்க ஏதோ எரர் இருக்குது. ஓகே, கிளாஸுக்கு வந்துட்டு சி வந்துட்டு ஸ்மால் லெட்டர், சாரி. ஓகே, இப்போ நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு எரர் அடிக்குது இந்த கமா போட்டிருக்க இடத்துல. இப்போ இது இங்க என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு சின்டாக்ஸ் எரர் ஆன் டோக்கன் கமா எக்ஸப்டட் ஜாவா. இப்போ வந்துட்டு இந்த கமா வந்துட்டு ஜாவால வராதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி நம்ம ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்றப்ப நம்ம கமாவை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஏன் இப்படி எரர் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு ஜாவால வந்துட்டு சப்போர்ட்டே ஆகாது, ஒர்க்கே ஆகாது. அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி எரர் அடிக்குது. இது ஏன் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிளா வந்துட்டு இப்போ இங்க என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த கால்குலேட்டர் ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்துட்டு இந்த வெரி கால்குலேட்டர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நான் வந்துட்டு அட்வான்ஸ் கால்குலேட்டர்ல இருக்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன், கால்குலேட்டர்ல இருக்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு ஆட்னு வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க வந்துட்டு சப்னு வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு இந்த வெரி அட்வான்ஸ் கால்குலேட்டர் நான் வந்துட்டு ஆட் வந்துட்டு கேட்கும்போது இது என்ன பண்ணுன்னா வெரி அட்வான்ஸ் கால்குலேட்டருக்கு போய் செக் பண்ணுவோம் இருக்கான்னு. இல்ல அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த அட்வான்ஸ் கால்குலேட்டர் இரு நான் பேரண்ட் கால்குலேட்டர்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அது மேல போகும். எனக்கு வந்துட்டு என்கிட்ட இருக்கு ஆடுன்ற மெத்தட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்துட்டு இந்த கால்குலேட்டர் சொல்றப்ப இந்த கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்துட்டு இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இங்க வரலாம். இப்போ இங்க வரும்போது இப்போ என்கிட்ட சி கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓபிஜே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஓபிஜே ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏக்கு வந்துட்டு எக்ஸ்னு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சாரி மெத்தட் இருக்கு, பிக்கு வந்துட்டு ஒய்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. தென் திரும்பவும் ஏக்கு வந்துட்டு ஒய்ன்ற மெத்தட் இருக்கு, பிக்கு வந்துட்டு எக்ஸ்ன்ற மெத்தட் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம வெரி அட்வான்ஸ் ஆட், வெரி அட்வான்ஸ் சப் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஏ கிட்ட வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்கு, பி கிட்ட வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்கு. ரெண்டுமே வந்துட்டு ஒரே நேம்ல இருக்கு. அப்படி வைக்கும் போது நம்ம ரெண்டையுமே வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இது ஏல இருக்க எக்ஸ் எடுத்துக்குமா இல்ல பில இருக்க எக்ஸ் எடுத்துக்குமா, இது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இதை ஏன் நம்ம ஓவர் கம் பண்ணி ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஜாவா நினைச்சுதான் இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸையே வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிருச்சு. ஜாவால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க்கே ஆகாது இந்த காரணத்துக்காக தான். ஏன்னா வந்துட்டு ஒரே நேம்ல வந்துட்டு ரெண்டு மெத்தட் நேம் இருக்கு. அந்த ரெண்டு கிளாஸையுமே வந்துட்டு இந்த சின்ற கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு இந்த எக்ஸ்ன்ற மெத்தட் நம்ம கால் பண்ணோம்னா அது எங்க போய் தேடுறதுன்னு தெரியாது. அதுக்காக தான் வந்துட்டு கன்ஃபியூஷனை வந்துட்டு வராம இருக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸே வந்துட்டு ஜாவா வந்துட்டு அவாய்ட் பண்ணிருச்சு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஏன் ஒர்க் ஆகாதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.